2004, 2009 இந்தியா முழுக்க நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி பலத்துடன் வெற்றி பெற்று மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் அமைந்திருந்தது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைந்த ஆட்சியில் அதிருப்தி இந்தியா முழுக்க மேலோங்க தொடங்கியது. 2G ஸ்பெக்ட்ர ஊழல், இலங்கை தமிழர்கள் லட்சக்கணக்கானோர் இலங்கை கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்த மத்திய அரசு என விமர்சனங்களின் ரீதியாக 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணியை விட்டு விலகி தனித்து நின்று 3% வாக்குகளை மட்டுமே கைப்பற்றியது. அப்படி மன்மோகன் சிங் காங்கிரசுக்கு மீது அதிருப்தி இருந்த காலத்தில் கூட தமிழக மக்கள் ஜெயலலிதா தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று 37 நாடாளுமன்ற தொகுதியை ஜெயலலிதாவிற்குத்தான் வழங்கினார்கள் தமிழக மக்கள். 2 தொகுதிகள் தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி. தர்மபுரியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அந்த தருணத்தில் கூட நரேந்திர மோடியை தமிழக மக்கள் ஆதரிக்கவில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், மீண்டும் 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட காங்கிரஸ் கட்சி பெற முடியாத சூழ்நிலையில், ஆனால் 39 தொகுதிகளிலும், அதாவது தமிழகம், புதுச்சேரி உட்பட 39 நாடாளுமன்ற தொகுதிகளை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அள்ளி கொடுத்தார்கள் தமிழக மக்கள். ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று கொடுத்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் இந்தியா முழுக்க 55 தொகுதிகள் கூட பெற முடியாத சூழலில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட இழந்தது. 2வது முறையாக பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 2024ஆம் ஆண்டு 2 முறை தவறவிட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்தை கைப்பற்றியது. இப்பொழுதும் தமிழகம், புதுச்சேரி மக்கள் 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் காங்கிரஸ் திமுகவிற்கு அள்ளி கொடுத்தார்கள். இந்த சூழ்நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழக மக்கள் காங்கிரஸ், ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லி, நம்முடைய நாடாளுமன்றம் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நகரமான டெல்லியில் 3 முறை நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் பூஜ்ஜியத்தை தக்க வைத்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரசின் தேவை இந்தியா முழுக்க முடிந்துவிட்டதாகத்தான் தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஏன், காங்கிரசுடன் கடந்த 2024ஆம் ஆண்டு கூட்டணி வைத்த ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜி போன்ற பல்வேறு முக்கிய அரசியல் கட்சிகளும் எங்கள் மாநிலங்களில் நாங்கள் காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம், காங்கிரசுடன் நாங்கள் கூட்டணியில்லை, தனித்தே போட்டியிடுவோம் என்று அறிவிப்பதின் காரணமாக ஒரு கூட்டணியை அமைப்பதிலும் அந்த கூட்டணியின் தலைமை வகுப்பதிலும் காங்கிரசுக்கு தகுதி இல்லை என்று கூட்டணி கட்சிகளே கருதுவதாகத்தான் இந்த வெளிப்பாடு தெரிகிறது. ஆனால் தமிழக மக்கள் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று யோசிப்பதுதான் தேசிய பார்வையிலிருந்து தமிழக மக்கள் விலகுவதாகத்தான் தெரிகின்றன. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தில் பாஜக, பாமக, விசிக, திமுக, அதிமுக போன்ற, ஏன் நாம் தமிழர் கட்சிகள் கூட தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலும் போராட்டம் நடத்துவதிலும் பரபரப்பாகத்தான் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தெளிவாக உற்று பார்த்தால், காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கவோ அல்லது புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலோ தன்னை தக்க வைப்பதிலும் எந்த ஒரு மும்பரமும் காட்டவில்லை. அதற்கான காரணம், கடைசி வரை திமுகவின் ஆதரவில் கூட்டணியிலே இருந்து விடலாம் என்ற சிந்தனையில் தான் இருக்கிறார்கள். கிடைக்கும் வரை வெற்றி, இல்லை என்றால் இப்படியே சென்று விடுவோம், எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியும் செயல்படுவதாகத்தான் தெரிகின்றன. என்ன இருந்தாலும் தொடர்ந்து தேர்தல்களில் படுதோல்வி அடைந்து வரும் காங்கிரசின் தேவை இந்தியா முழுக்க இல்லை என்ற எண்ணம் மக்களுக்கிடையே தோன்றத்தான் செய்கின்றன. ஆனால் தமிழக மக்கள் மட்டும் அதற்கு விதிவிலக்கு.